السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. عن أبي أمامة رضي الله تعالى عنه قال رسول الله صلى الله عليه وسلم: أوصي الخليفة من بعدي بالتقوى الله وأوصيه بجماعة المسلمين. அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை பயப்பட வேண்டும், முஸ்லிம்களின் ஒற்றுமையை பற்றியும் முஸ்லிம்களில் பெரியவர்களை மதிக்க வேண்டும் என்றும் அவர்களில் சிறியவர்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டும் என்றும் அவர்களில் ஆலிம்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்றும் இழிவடையும் அளவுக்கு முஸ்லிம்களை அடிக்க வேண்டாம் என்றும் இஸ்லாத்தை விட்டுவிடும் அளவுக்கு அச்சுறுத்த வேண்டாம் என்றும் அவர்கள் சந்ததியற்றுவிட வேண்டும் என்பதற்காக அவர்களை காயடிக்க வேண்டாம் என்றும் அவர்கள் உங்களிடம் முறையிடுவதற்காக வரும் பொழுது உங்களுடைய கதவுகளை மூட வேண்டாம் என்றும், அவ்வாறு செய்தால் அவர்களில் பலசாலிகள் பலவீனர்களை விழுங்கி விடுவார்கள், அநியாயங்கள் பரவிவிடும் என்றும் எனக்கு பிறகு வரும் என் ஹலீஃபா பிரதிநிதிக்கு இறுதி உபதேசம் செய்கிறேன் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸரத் அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் பைஹகி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஃமினுடைய தன்மை எப்படி இருக்க வேண்டும்? முதலாவதாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ்வை தக்வா செய்ய வேண்டும், அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். இரண்டாவதாக முஸ்லிம்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஒற்றுமையை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும், முஸ்லிம்களில் பெரியவர்களை மதிக்க வேண்டும் என்ற குணாதிசயங்களை கொள்ள வேண்டும், அவர்களில் சிறியவர்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டும் என்பதாகவும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அதிலும் குறிப்பாக ஆலிம்களையும் அல்லாஹ்வுடைய கல்விஞானங்களை சுமந்தவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், இழிவடையும் அளவுக்கு முஸ்லிம்களை அடிக்க வேண்டாம், அவர்களை துன்புறுத்த வேண்டாம், இஸ்லாத்தை விட்டும் அவர்களை விலக்கி வைக்கக்கூடிய நிலைக்கு அவர்களை அச்சுறுத்தல் செய்ய வேண்டாம், அவர்களை சந்ததி இல்லாமல் ஆக்கிவிட வேண்டாம் என்ற பல்வேறு விதமான செய்திகளை உங்களிடத்தில் ஈமான் கொண்டவரிடத்தில் ஒரு முஸ்லிம் முறையிடுவதற்காக வேண்டி உங்களுடைய வாசலை கதவை தட்டினால் அவருக்கு அதற்குண்டான தீர்வு சொல்லவில்லை என்றாலும் கூட அவர்களை விரட்டி அடித்து விடாதீர்கள், அவருக்குண்டான ஆறுதலை சொல்லுங்கள் என்ற செய்திகளை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிம் ஒரு முஃமினுடைய தன்மை இப்படியாக இருக்க வேண்டும் என்ற செய்தியை நமக்கு பல்வேறு விதமான ஹதீஸின் மூலியம் நமக்கு வலியுறுத்தி சொல்கின்றார்கள். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் இதை சொன்னார்களோ அப்படிப்பட்ட அழகான வாழ்க்கையை வாழ்வதற்கு உண்டான பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு உங்களுக்கும் ஈமான்களுடைய எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். ஆமீன் ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.